இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, நீங்க சொல்லுங்க, மாமாவை கலச பூஜை கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க கார்த்திக். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அக்கா, நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சந்திரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன். நீங்க கார்த்திகோட கோயிலுக்கு போறதுக்கு போய் ரெடி ஆகுங்க. மாப்பிள, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் வெளியே வெயிட் பண்ண. சரி. என்னாச்சுக்கா உனக்கு? அவன் தான் மாமாவை கூப்பிடுறான்னா நீயும் அவன் கூப்பிட்ட உடனே மாமாவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ற? இங்க என்னதான் நடக்குது? சந்திரா, கொஞ்சம் பொறுமையா இரு. இவளுக்கு என்ன ஆச்சு? ரேவதி கிட்ட கார்த்திக்காக பேசுறா, இப்ப ராஜராஜனை கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வேற சொல்றா. இவ மனசுல என்ன இருக்குன்னு ஒண்ணு புரிஞ்சுக்க முடியலையே. அம்மா, அப்பாவை கார்த்தி மாமா கூட தனியா அனுப்ப போறீங்க? ஆமா ரேவதி. ஏன்? இல்ல, எனக்கு அப்பாவை மட்டும் தனியா அனுப்ப வேண்டாம்னு தோணுதுமா. என்ன சொல்ற? ஆமாமா, இந்த கார்த்தி மாமாவை நம்ப முடியாதுன்னு முழுசா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன், அப்பாவை அவர் கூட தனியா அனுப்புனா அங்க வச்சு அப்பா கிட்ட ஏதாவது பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அவர் குடும்பத்தோட சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குமா? பாத்துக்கோங்க. ஆமா இல்ல, இத நான் யோசிக்கவே இல்ல ரேவதி. ஒண்ணு பண்ணு, பேசாம நீயும் உன் அப்பா கூட போ. நானா? எனக்கு அப்பா கூட போறதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா கூட அந்த கார்த்தி மாமா இருப்பாரே. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதனால நீயும் அப்பா கூட போ. பூஜை முடிஞ்ச அடுத்த செகண்ட் அப்பாவை நேரா நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு. அங்க நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம், எங்கேயும் நிக்க கூடாது. என்னமா யோசிக்கிற? யோசிச்சு பார்த்தேன், நீங்க சொன்னது சரிதான். என்ன மீறி கார்த்தி மாமா எப்படி அப்பா கிட்ட பேசுறாருன்னு நான் பாத்துக்கிறேமா. சரி, அப்ப நீயும் போயிட்டு வா. என்ன பண்றது? அத்தை, நாங்களும் பூஜைக்கு போயிட்டு மாமாவை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோமே. இல்ல, நீங்க சொன்னா போறோம், நீங்க விருப்பப்படலனா இங்க இருந்துறோம். அதான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் அத்தை.